இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸு கலர்ஃபுல் பூ போட்டு வச்சுருக்காங்க. மிக்ஸ் கல்ச்சராக தான் இருக்குது பார்த்த வகையில். தப்பான என்ட்ரன்ஸில் நாங்கள் வந்து நுழைஞ்சாச்சு. அப்பா குர்ஆன் போகிற மாதிரி வாட்டரை ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க. ஸோ ஓகே, மக்கள் சில இடத்துல வந்து படுத்து கிடக்குறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏகப்பட்ட சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மரங்கள் தான் ரொம்ப பழமை வாய்ந்த மரங்களாக இருக்குது. இந்த மரங்களில் வந்து நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னாக்கா, அந்த பறவைகளுக்காக கூடு கட்டி வச்சுருக்காங்க. கூடுனாக்கா இந்த சின்ன சின்ன வீடு கட்டுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நான் பேக் சைடில் பார்த்தேன். இப்போ அது மாதிரி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இது என்ன மரம்னு தெரியல, செம்ம பெருசாக இருக்குது. அதாவது 30 அடி ஒரே பீஸாக எடுக்கலாம் வெட்டினோம்னாக்கா பலவைகள். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. குருவி சத்தம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே விளங்கும். நீட்டாக இருக்குது ரோடெல்லாம். நைட்டில் வந்தாக்கா அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். நம்ம வந்தது 2 நாள், ஒரு நாள் தூக்கத்திலே போச்சு. ஏன்னா மிட் நைட்டில் வந்து சிம் கார்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளாடி போட்டு போச்சு. இங்கே பாருங்கள், முழுமையான வியூ. என்னென்ன அங்கே படிக்கிறாங்க பாருங்கள். துர்க்கிஷில் தான் இருக்குது எல்லாமே. இங்கிலீஷில் ஒன்று கூட இல்லை. எப்படி படிக்கிறதுன்னு யார்கிட்ட கேட்குறது? ரெஸ்ட் ரூம், ப்ரேயர் ரூம் 150 meters. ஓகே, ப்ரேயர் ரூமாச்சும் போட்டு வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. கேட் கார், இந்த ஏரியாவில் கார் வேறு வருது. ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு நல்ல பெர்ஃப்யூமு, ஊத் ஆயில், ஹோல்சேல், ரீட்டெயில் எது தேவையாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். யூஏ நம்பர் 00971559898 அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, வேறு ஒரு நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் போய் பார்த்துட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், சின்ன கேஃபிட்டேரியா மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னாக்கா, நம்ம வெப்சைட் மூலமாக போயிட்டு ஆன்லைன் ஸ்டோர் மூலமாக நீங்கள் வந்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைண்டாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ரொம்ப டாப் குவாலிட்டி யூஏயில் உள்ள பெர்ஃப்யூமு, அதுபோல் மற்ற நாடுகளில் உள்ள பெர்ஃப்யூமு, லோக்கலாக யூஏயில் விற்கக்கூடிய எல்லா பெர்ஃப்யூமும் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்பட்டதை வாங்கிக்கிடுங்க. ஸோ இது கண்டினியூ ஆகுது. இங்கே ப்ரேயர் ஹால்னு போட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டு போகிறேன். அது கிடச்சினாக்கா அங்கே ப்ரேயர் பண்ணிடுவேன். அப்படி இல்லைண்டாக்கா வெளியால் மஸ்ஜிதை பார்த்து போகணும். இந்த பேலஸ்க்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour இன்னும் தேவைப்படுது. 30 minutes இன்னும் வாக்கிங்லேயே. அப்படியே எண்டுக்கு வரும்போது தான் ஒரு வேறு லெவலில் இருக்குது. சீயை நம்மளால் பார்க்க முடியுது. சில பிரிட்ஜஸ்லாம் இங்கேருந்து பார்க்க முடியுது. மேலால் ஒரு பள்ளியாசலையும்
பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை பார்க்க முடியுது. பார்ப்போம் என்னென்ன கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். எல்லாம் அரபிக்கில் இருக்கிறனால, அரபிக்குங்கிறன துர்க்கிஷ் லாங்குவேஜில் இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான், முழுமையாக நம்ம படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி இல்லைண்டாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டே போக வேண்டியது தான். பார்ப்போம். இதுக்கு மேலே தான் நாங்கள் ஏறுற மாதிரி இருக்கும், தெரியுதுல்ல. நல்லா எண்டு வரைக்கும் போய்ட்டு வருவோம். இப்போ தெரியுது உங்களுக்கு, கொடி பறக்குது. இங்கே உள்ள பள்ளிவாசலோட மினானோடைய இதே வேறு லெவல் தான். எத்தனை அந்த நம்ம ப்ளூ மஸ்ஜித் சொல்லணும்னா அது மாதிரி எத்தனை மஸ்ஜித் இருக்குது தெரியுமா? இங்கே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வேறு லெவலில் தான் இருக்குது உண்மையிலே. 2 நாள்லாம் பத்தாது. என்னமோ லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. குல்ஹானி. சரியான லென்த்தானா. துருக்கி கொடி பறக்குது, தெரியுதா? கொடி பறக்குது, செம்மையாக இருக்கு. அப்பா, நாய் இங்கே நாயிட தொல்லைதாங்க முடியல. Need to go up, I think. Huh? This they mention exit. Yeah, nobody go up. Why go up? Yeah, go up. ஒரு விஷயத்தை எனக்கு பார்க்க முடியுது. இது பழைய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு கிடக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஒரு சிம்பிள் போட்டு அப்படியே இருக்குது. ஒரு சமயம் இது சர்ச்சாக இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். செம்ம ஹைட்டாக இருக்குது. இஸ்தாம்புல்ல இங்கேருந்து பார்த்துடலாம், அந்த மாதிரியான ஒரு வியூவாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இந்த எடிட்டிங் இல்லாமல் இப்படியே போட்டுட்டு வேணா மறுபடியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்னங்கிறத தொகுத்து 2வது வெர்ஷனில் போடலான்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டு. எல்லாம் காரில் வந்து ஏறிட்டாங்க. All people inside. All people inside. பாருங்க, ட்ராம் இங்கிட்டால் நிற்கிது, அங்கிட்டால் ட்ராம் நிற்கிது, கார் இப்படி போகுது. ட்ராம்குள்ளே கார்டு வாங்குகிற இடம்னு நினைக்கிறேன் இது. ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு விதம் தான்யா. பேங்க் ராக் பேங்க் மாதிரி இருக்குது பேர் பார்த்தாக்கா. அவ்வளோ பேங்க் வச்சுருக்காங்க. இது மாதிரி வச்சாக்கா சூப்பராக இருக்குங்க. எல்லா பேங்க்குடைய ஆக்சஸும் ஒரே ஏரியாவில் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பரு. பார்த்ததில் பிடிச்சது இதுவும் ஒன்று. இங்கே உள்ள ஒரே ஒரு பார்க்கு ஏதோ படிக்கலாம், குல்ஹானி பார்க்குன்னு சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் இங்கே ஆரம்பத்தில் வந்து கிறிஸ்டின்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு முஸ்லீம்ஸ் வந்து
வந்து இந்த வந்த இதுகள் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, முழுமையான ஹிஸ்ட்ரி தெரில நம்மளுக்கு. எல்லாம் திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்தது. படித்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் நாலஞ்சு நம்மளுக்கும் வளரும், பார்க்குறவங்களுக்கு ஓரளவு புரியும். இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இங்கே எப்படி இருக்குங்கிற நிலமையை நம்ம போட்டு காமிச்சிட்ருக்கோம். இந்த இலைகளையெல்லாம் கூட்டி என்ன செய்யலான்னு சொன்னாக்கா பேக்கில் கட்டி கட்டி வச்சுருக்காங்க. இது ரீசைக்கிள் ப்ராசஸ்க்காக கூட இருக்கும். நம்ம ஊரும் அந்தக்க என்ன செய்வோம், இலைகள்லாம் கூட்டி ஒரே ஏரியா எரிச்சு விட்ருவோம். அதோட வேலை முடிஞ்சு போச்சுட்டு ஏதோ ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 2 கொடி பறக்குது. அதுக்கு மேலால் ஒரு சிம்பிள் தெரியுது, அது ஒரு டவராம். அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறாங்க. என்னன்னு தெரில. இந்த பேலஸில் தான் போகணுன்னு பார்க்குது, ரூட்டு தெரில. நடைப்பயணம் இங்கே பாருங்க, ஒன்றும் போய் முடியல, அடுத்தது ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, நடுவில் நடக்கலாம், 2 பக்கம் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் டேக்ஸி வேறு இடையில வருது. என்னடா இது? So crazy road. Center. இங்கே பவர் பேங்க் வேறு இல்லை. நேற்று சில விஷயங்களும் வா அமேசிங் ட்ரீஸ், பூக்களும் அருமையாக இருக்கிறது, மரங்களும் அருமையாக இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்காரு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளியாசல்லாம் இருக்குது. எல்லாம் துர்க்கிஷ்லேயே போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஏன் துர்க்கிஷ் அந்த அவங்களோட லாங்குவேஜில் வச்சுருக்கான்னு ஒன்றும் புரியலை. அது கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்தாக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க கொள்ள. பேசுகிறதே பெரிய பாடாக இருக்குது. எல்லாம் எனக்கு சவுதி ஞாபகம் வருது. அந்த துர்க்கிஷ்காரவங்க வந்துக்கிட்டு ரஷ்யா துர்க்கிஷ்லேருந்து வருவாங்க. அந்த டூப்ளிகேட் வாட்ச் ஒன்று கொண்டுட்டு வந்து விற்பாங்க பலதில். அங்கே வந்து என்ன செய்வாண்டாக்கா, அவங்களுக்கு வந்து மொழி தெரியாதா, அப்போ கால்குலேட்டரில் தான் போட்டு அடித்து காமிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப பெரிய இதாக தான் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ½ தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே ரவுண்ட் அடிப்போம். இப்படியே பாருங்கள், என்ன மரம் தெரியல.
சிட் 2 minutes. மரத்துக்கு கவையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. யூ கம் பை வாக்.